19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? மாணிக்கம், தென் தமிழக பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய நிலப்பரப்புல ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இதன் காரணமாக மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்புல தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இன்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு நாளை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்துல பரவலாக இருந்த மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்து வழக்கம் போது ஓரிரு இடங்கள்ல மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பாக வரக்கூடிய 20ஆம் தேதி வரையிலும் நிலவும் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேரங்களில் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்தக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. கடந்த காலங்களில் சென்னை கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதும் மிதமான அளவில் மட்டுமே மழையுடைய பதிவு இருந்தது. ஓரிரு இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் பதிவாக இருந்தது. அதுவும் இயல்பான கனமழை என்ற அளவிலேயே பதிவானது, மழைப்பதிவு இருந்தது. தற்போதைய சூழலில் சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் கடல் பகுதிகள் ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் அந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக காற்றின் போக்கில் மாற்றம் இருக்கும் என்பதனால மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைய தினமும் நாளைய தினமும் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திராவுடைய கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலும் இன்றைய தினம் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க.